தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி அருகே உள்ள தெற்கு இலந்தைக்குளம் பகுதியைச் சேர்ந்த சுடலைமுத்து என்பவரது மகன் ராமகிருஷ்ணன் திருநெல்வேலியிலிருந்து மதுரைக்கு பழைய பேப்பர் பண்டல்களை சரக்கு லாரியில் ஏற்றிச் சென்றபோது இனாம் மணியாச்சி அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையில் இருந்த தடுப்புச் சுவர் மீது மோத முயற்சித்த போது ஓட்டுநர் ராமகிருஷ்ணன் லாரியின் இருக்கையிலிருந்து வெளியே குதித்து தப்பிக்க முயற்சி செய்ததில் லாரியின் பின் சக்கரத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த மேற்கு காவல் நிலைய போலீசார் மற்றும் ரோந்து போலீசார் அவரது உடலை மீட்டு கோயில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பி வைத்தனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு.